ஹாய் கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்றது கண்டிப்பா கெஸ் பண்ணிருப்பீங்க அப்படின்றத நினைக்கிறேன். நான் வேணா ஒரு க்ளூ கொடுக்குறேன். சோ இது என்ன மூவி அப்படின்றத நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. அந்த படம் கிடையாது. அந்த படமும் கிடையாது. குட் டு கோ ஜீவன் எப்போன்னு சொல்லுங்க சஞ்சய். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம க்ளோனிங்கை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆனா டிஸ்கஸ் பண்றதுக்கு டாக்டருங்க. ஹாய் சார். ரெண்டு பேர் சார் நான் தான் ஒரிஜினல். ஏன் ஒரிஜினல்? நான் தான் சார் ஒரிஜினல். சார் ஃபர்ஸ்ட் இந்த கோட் படத்துல காட்டின மாதிரி நம்மள மாதிரியே ஒரு க்ளோனை உருவாக்க முடியுமா? அது பாசிபிளா இல்லையா? ஸோ பேசிக்கா நம்மள மாதிரியே நம்ம உருவாக்குறதுக்கு பாசிபிளா இல்லையா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி க்ளோனிங்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். க்ளோனிங்னா இப்ப நம்ம வந்து மல்டி செல்லுலர் ஆர்கானிசம், சரிங்களா? நம்ம வந்துட்டு நம்மளுக்கு நிறைய செல்ஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்து மல்டி செல்லுலர் சொல்லுவாங்க. இப்ப சின்ன பாக்டீரியா மாதிரி வைரஸ் மாதிரி எல்லாம் வந்துட்டு யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் சொல்லுவாங்க. இது வந்து ஜென்ரலாவே அதோட இனப்பெருக்கம் வந்து அதுக்கு எப்படி நம்மளுக்கு நம்ம மனுஷங்களுக்கு எப்படி ஆண் பெண் அப்படின்ற ஒரு ரெண்டு செக்ஸ் தேவைப்படுதோ அந்த மாதிரி யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ்க்குலாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அதோட காப்பி அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணிட்டே போகும். அதோட குரோமோசோம்ஸ் அப்படியே அதை ரெப்ளிகேட் பண்ணி அதோட செல் டெவலப்மெண்ட் அது பண்ணிக்கிறதுனால அதுக்கு வந்து நிறைய ஆர்கானிசம்ஸ் அங்க உருவாக்கும். ஸோ அது பேசிக்கா அதோட இனப்பெருக்கமே வந்து குளோனிங் மெத்தட் மூலமா தான் வந்து நேச்சுரலாவே நடக்குது. இந்த பாக்டீரியா வைரஸ்க்குலாம். ஆமா. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்துட்டு நேச்சுரலாவே நடக்கிற ஒரு ப்ராசஸ். ஸோ மனுஷங்களுக்கு ஜென்ரலாவே நம்ம எப்படி நம்மளோட ரீப்ரொடக்ஷன் எப்படி இருக்குன்னா, ஸோ ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தாதான் ஒரு ரீப்ரொடக்ஷன் நடக்கும்ன்றது வந்து ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். ஸோ அது எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்பெர்ம் அண்ட் ஒரு எக் செல் இந்த ரெண்டுமே வந்து ஃபியூஸ் ஆகுறதுனால ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஜைகோட் கிரியேட் ஆகுது. ஸோ அது ஒரு கருப்பையில உருவாகி அது வந்து ஒரு குழந்தையா நமக்கு ஒரு 10 monthsல வருது. ஸோ வந்து அந்த ப்ராசஸ்ல எப்படின்னு பாத்தீங்கன்னா, மென்ல இருக்க 23 குரோமோசோம்ஸையும் எக்ஸெல்ஸ் வந்து ஒரு 23 குரோமோசோம்ஸும் சேர்க்கும் போது 46 குரோமோசோம்ஸா தான் ஒரு ஹியூமன் வந்து நம்மளுக்கு வந்து கிடைப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். ஸோ இதுல வந்து இப்போ குளோனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1996ல டாலின்ற ஒரு கோட்டை வந்து குளோன் பண்ணிருக்காங்க. ஸோ அதோட ப்ராசஸ் எப்படின்னா, டாலிக்கு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு 2 பேரண்ட்ஸ் இருப்பாங்கல்ல. அதாவது ஒரு அம்மா. டாலின்ற ஒரு ஷீப்புக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 பேரண்ட். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? சோ அதோட ப்ராசஸ் நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ வந்து மதர் கிட்ட இருந்து எக்ஸெல் எடுத்துட்டாங்க. அதுல வந்து ஒரு 23 குரோமோசோம் இருக்கும். சோ அதுல இருக்கிற நியூக்ளியஸ்ல இருந்து அதை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டு இன்னொரு ஒரு சொமேட்டிக் செல்ல வந்து அதுல ஃபியூஸ் பண்ணிருக்காங்க. ஃபியூஸ் பண்றதுக்கு வந்து ஒரு எலக்ட்ரிக் ஷாக் மெத்தட் மூலமா கொடுத்து அதை ஃபியூஸ் பண்ணி அங்கிருந்து செல் டிவிஷன் பண்ணிட்டு அந்த கருவை வந்து இன்னொரு ஒரு சரகேட் மதர் இன்னொரு ஒரு ஆட்டுக்கு வந்து அதை இது பண்ணிருக்காங்க. சோ அதுல இருந்து அந்த எம்ப்ரியோ டெவலப் ஆகி அப்படிதான் வந்து இந்த டாலின்ற ஒரு ஷீப் வந்து 1996ல வந்து ஒரு குளோனிங் மெத்தட் மூலமா ஒரு ஆடை வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. அதுல இருந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஹார்ஸ், டாக், கேட் இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் அனிமல்ஸ் வந்து குளோனிங் பண்ணிருக்காங்க. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா மெக்காக் மங்கியை கூட குளோனிங் பண்ணிருக்காங்க. சோ இதை வந்து குளோன் பண்ணிட்டாலே ஒரு ஹியூமன்ஸை வந்து குளோன் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே பாசிபிள்ன்றதுனால சோ அதை வச்சு நம்ம சயின்டிஸ்ட்லாம் ட்ரை பண்ணிருக்காங்க. சோ வந்து இந்த குளோனிங் ப்ராசஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டா கூட இந்த டோட்டல் எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு ஃபெயிலியர் தான். சரி, எப்படி சார் அது சக்சஸ்ன்றீங்க அப்புறம் ஃபெயிலியர்னா சக்சஸ்ஃபுல்லா க்ளோன் பண்ணிட்டாங்க. பட் ஆனா இது வந்து ஒரு 127 டைம்ஸ் அட்டெம்ப்ட் பண்ணி 2 டைம்ஸ் தான் சக்சஸ்ஃபுல்லா நடந்திருக்கு. சோ அதோட சக்சஸ் ரேட் பாத்தீங்கன்னா 1.6% தான். ஒரு சயின்டிபிக் கம்யூனிட்டில அது வந்து ஒரு ஃபெயிலியர் தான் சொல்லுவோம். ஓகே. ஆனா ஒரு குரங்க வந்து 2 குரங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா க்ளோன் பண்ணிட்டாங்க. 2 குரங்குல ஒரு குரங்க தான் அதை வந்து 27 தடவை அட்டெம்ப்ட் பண்ணி 2 தடவை சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்காங்க. ஓகே புரிஞ்சு. சரிங்களா? சோ வந்து 2 குரங்கு ஒரு குரங்கு. சரி, உங்களே சேர்த்துக்கலாம். Emotional damage. ஸோ இதுதான் பேசிக்கா வந்து ஒரு குளோனிங் ப்ராசஸ். ஸோ இதை வந்து டெஃபினட்டா இன் ஃபியூச்சர் வந்து ஒரு ஹியூமன்ஸ்க்கும் பாசிபிள்னு கேட்டீங்கன்னா 100% பாசிபிள் தான். பட் ஆனா ஹியூமன்ஸை க்ளோன் பண்றது வந்து ஆக்சுவலி சட்டப்படி அதை தடை பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த கண்ட்ரீஸ்லயுமே குளோனிங்ன்றது வந்து பண்ணா டெஃபினட்டா ஜெயிலுக்கு தான் போயிருக்கும். இதே ஏன் சார் பேன் பண்ணணும்? குளோனிங் ஒரு வகையில நல்லது தானே சார். இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஆர்கன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோட க்ளோன்ட்ட இருந்தே நம்ம அதை வாங்கிக்கலாம்ல. வேற யாரும் வேற டோனர் அந்த மாதிரி தேடி போக அவசியம் இல்லைல்ல சார். இது ஒரு நல்ல விஷயம் தானே சார். ஸோ மெயினா இந்த விஷயத்துக்கு
அப்படின்றதுக்காக இந்த குளோனிங்ன்ற ஹியூமன்ஸ்ல இந்த குளோனிங்ன்ற ப்ராசஸே தடை பண்ணியிருக்காங்க. பேசிக்கா இது ஒரு படமாவே எடுத்திருக்காங்க, ஐலாண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஹாலிவுட் மூவில. ஸோ வந்து பிக் ஷாட்ஸ் எல்லாமே அவங்களோட குளோன்ஸை வந்து ஒரு ஐலாண்ட்ல வச்சு ஸோ அவங்கள வந்து நல்ல ஃபுட் இதெல்லாம் கொடுத்து அவங்கள வச்சிருப்பாங்க, ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா ஃபியூச்சர்ல ஏதாச்சும் நம்ம ஆர்கன் ஃபெயிலியர்னா அவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் அதை நீங்க எல்லாரும் வாட்ச் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நடந்துடக்கூடாது. பிகாஸ் வந்துட்டு ஒரு குளோனிங்ன்றவங்க பாத்தீங்கன்னா அவங்க தனி இண்டிவிஜுவல். எப்படி நம்மளுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு, நம்ம வாழணும்னு நினைக்கிறோமோ, நம்ம எப்படி நமக்குன்னு ஒரு ட்ரீம்ஸ் கோல்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி அவங்களும் ஒரு தனி இண்டிவிஜுவல். ஸோ அவங்க நம்மளோட சுயநலத்துக்காக ஒரு குளோனை நம்ம எடுத்து பண்றதுன்றது வந்து கம்ப்ளீட்டா திருப்பி ஒரு ஸ்லேவரி மெத்தட் மாதிரி தான் வரதுனால அது வந்து எந்த கண்ட்ரீஸுமே வந்து அதை வந்து லீகலா பெர்மிட் பண்ணல. அது கம்ப்ளீட்லி வேலிட் ஒன் தான். ஓகே 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 சார். சார் எனக்கு ஒரு டவுட் சார். இப்போ கோட் படத்துல பாத்தீங்கன்னா சஞ்சய் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து ஒரு பாக்ஸ்குள்ள அந்த க்ளோன் இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த கேரக்டருக்கும் சஞ்சய்க்கும் ஒரே வயசு மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. 25 வயசுனா அந்த க்ளோனுக்கும் 25 வயசு தான். ஆனா நீங்க சொல்ற மாதிரி அந்த டாலின்ற ஷீப் வந்து குழந்தையில இருந்து தான் உருவாகி வந்ததா சொல்லியிருந்தீங்க சார். ஸோ அப்போ அதுதான் உண்மையா இல்ல படத்துல காட்டுறதா உண்மையா இல்ல இது எப்படி சார், அதை எப்படி எடுத்துக்கிறது? படத்துல காட்டுறது எப்படி நம்ம உண்மையா வச்சுக்க முடியும்? இது சயின்டிபிக் சயின்ஸ் என்ன சொல்லுதோ அதுதான் உண்மை. நம்ம எப்படி குழந்தையா ஃபார்ம் ஆகி எப்படி வருமோ அதே மாதிரிதான் ஒரு குளோனிங்கும் இருக்கும். ஸோ அது குழந்தையா ஃபார்ம் ஆகி அது எப்படி நம்ம 1 வயசு 2 வயசு அப்படி வளருவோம், அப்படிதான் வந்து இந்த 25 வயசு வரைக்கும் போகும். அந்த படத்துல காட்டுற மாதிரி 25 வயசு இருக்கிற விஜய் வந்து அப்படி இன்னொரு விஜயா நம்ம பாக்குறது வந்து ஒரு ஃபிக்ஷனல் இது சினிமாட்டிக் லிபர்ட்டில தான் அவங்க அது பண்ணிருக்காங்க. தட் இஸ் நாட் ட்ரூ. ஓகே சார், ஒரு குளோனிங் பத்தி ஒரு கரெக்டான ஒரு ப்ராப்பரான எக்ஸ்பிளைன் கொடுத்துருந்தீங்க. தமிழ் சினிமால எந்த அளவுக்கு அந்த குளோனிங்கை தப்பா காட்டுறாங்க, ஆக்சுவல் குளோனிங்னா என்ன அப்படின்றத ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பிளைன்ல கொடுத்துருந்தீங்க சார். ஆனா ஒரு ஹியூமனோட குளோனை பாக்குறதுக்கான கியூரியாசிட்டி எனக்கு எப்போதுமே இருந்திருக்கு சார். பேசிட்டு இருக்குது ஒரு குளோன் கிட்ட தான் சார். You're talking to a real goat.